இப்போ அழகான ஒரு பட்டு ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது வந்து பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு தைப்பேன், ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், பேக் சைடு எடுத்திருக்கேன். இது வந்து இன்விசிபிள், அதாவது இன்னோட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நெக்கு வந்து மேலே நல்ல பக்கம் போட்டு லைனிங் கிளாத்து வச்சு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இது வந்து இன்விசிபிள் நெக்கு தான் பண்ணுறேங்க. நான் துணியெல்லாம் வைக்கல நெக்குக்கு. ஸோ இன்விசிபிள் பண்ணுறதுனால, இது பட்டு ப்ளவுஸ்னால இன்விசிபிள் மாதிரி நான் நெக்கு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கற்றுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பேக் சைடு தான் தைப்பேங்க. நெக்ஸ்ட்டு தான் ஒவ்வொன்றா வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். எனக்கு நான் இந்த மாதிரி டைப்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த நெக்கில் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த லைனிங் கிளாத்து, நம்ம அதோடு வச்சு அடித்தாலும் அடித்து திருப்பிக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இந்த பார்டர் மாதிரியும் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது நம்ம அந்த நெக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம குண்டூசி குத்திக்கலாம். குண்டூசி குத்தினோம்னா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் அழகாக வரும். இப்போ இந்த கட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அட்கட் போட்டுக்கலாம். சிசர் வச்சு கிராஸாக வச்சு நம்ம அப்படி அப்படியே சன்னமாக வந்து அட்கட் போட்டுக்கணும். போட்டோம்னா தான் அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக நமக்கு திரும்பி கிடைக்கும். திருப்பினோம்னா கிடைக்கும். இந்த பீஸரெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து தைச்சிக்கலாம். இந்த பார்டரை வந்து மேலே மடித்து அடிச்சுக்கலாம். இல்லைன்னா அது ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு பாருங்கள், இப்போ தைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தைக்கலாம். கடைசி வரைக்கும் தைச்சிட்டு இந்த கிளாத் பாருங்கள், இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி இப்படி உள்ளே விட்டு இது வந்து அப்படி உள்ளே திருப்பணும்னு வைங்க, நீட்டாக ஃபினிஷிங் வந்துடுங்க. அதாவது கீழே இடுப்பும் வந்து இன்னும் இன்விசிபிள் ஆயிரும், நெக்கும் வந்து இன்விசிபிள் ஆயிரும். நம்ம இந்த டைப்லேயும் தைக்கலாம். இல்லைன்னா கீழே இடுப்புக்கிட்ட லைனிங் கொடுத்தும் கூட மடித்து அடிக்கலாம். அதில் நம்மளுடைய இஷ்டம், துணி இருக்கிறத பொறுத்து. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், கீழே இடுப்புக்கிட்ட பாருங்கள், அது இன்விசிபிள் ஆகிடுச்சு. நம்ம அதை அப்படியே ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ஹைட்டு பத்தலை அப்படின்னம்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி, லைனிங் துணி வச்சும் கூட நம்ம தைச்சிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், இப்போ வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு. நெக் வந்து இப்போ அடித்து திருப்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நெக்கு. இப்போ அது மேலே வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த தையல் போட்டோம்னா நெக்கு வந்து நல்லா படிஞ்சு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் தையல் போட்டுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட 2 பிடிப்பு இல்லைங்களா டக்கு, பாருங்கள் இந்த மாதிரி தான் சென்டர் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி 2 டக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பேக் சைடு தைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஸோ இப்போ பேக் சைடு வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஒரு டக்கு, இன்னொரு டக்கு, 2 டக்கு போட்டோம்னா பாருங்கள் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துப்பேங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு அந்த லைனிங் கிளாத் பாருங்கள், அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு, நல்ல பக்கம் இருக்கிற மாதிரியும் லைனிங் வந்து வைக்கணும். நல்ல கிளாத் வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு, இதுவும் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணணுங்க. அதாவது இன்விசிபிள் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்டு துணி வந்து நம்ம இன்விசிபிள் பண்ணுறோம் பாருங்கள். மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போடலாம். இந்த மாதிரி தான் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கிளாத்தை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அட்கட் போட்டுக்கணும். ஃபுல்லாக அட்கட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள்லாம் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நிறைய வீடியோஸ் இன்னும் போடணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ தான் போட முடியுது. அதனால் நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குங்க. ஸோ என்னோடய வீடியோவை விடாமல் பாருங்கள். ஏதோ கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் போடுறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வரணுங்க. அதாவது ஷோல்ட்ரு சைடு வச்சோம்னா ஷோல்ட்ரு 2 ஆப்போசிட்டாக வரணும். சாரி, ஆம்கோல் 2ம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் அந்த சைடு வந்திருக்கு பாருங்கள். எப்படி நம்ம வச்சாலும் அந்த கிளாத் மேலே நமக்கு ஆப்போசிட்டாக வரணுங்க. அதாவது ஷோல்ட்ரு ஒன்றா வரணும். அந்த மாதிரி ஆம்கோல் ஒன்றா வரணும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து அது தைக்கும் போதே கரெக்டாக தைச்சிக்கணுங்க. நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா 2வது எல்லாம் பிரிச்சுட்டு தைக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம அடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அடித்தாச்சு. ஃப்ரண்ட் அடித்து அப்படியே அந்த லைனிங் வந்து அட்கட் போட்டு உள்ளே திருப்பி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பழக்கமாகிடுச்சுன்னா நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் வந்துடும். அப்படி திருப்பினோம்னாலே அது இந்த பட்டு ப்ளவுஸ்க்கு அட்கட் போட்டாலே நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு மேலே அமுக்கு தையல் போடுறேன்.
இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதாவது பேக்கு ஃபஸ்ட்டு தைச்சிக்கங்க, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு தைச்சிக்கங்க, ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ ஆம்கோல் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பதிச்சுக்கலாம் துணியில், அவ்வளோதான். இந்த ஆம்கோல், இந்த தப்பு வைக்கிற இடம், இது எல்லாமே வந்து அப்படியே பதிச்சுக்கலாங்க. ஷோல்டர் எல்லாமே பதிச்சாச்சு. இப்போ சைடு ஃபுல்லாக வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசிறு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பூரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த அட்காட் போட்டும் வரல அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைனிங் துணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா விரித்து பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கு தையல் போடணும். ஃப்ரண்ட்டில் அமுக்கு தையல் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்து அப்படியே மடங்கி கிடச்சிருங்க நமக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஃப்ரண்ட்டு துணியை மடிக்க தெரியல, ரொம்ப துணியெல்லாம் வந்து மேல் துணி ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது இருந்துச்சுன்னா, நம்ம லைனிங் துணி மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டு இப்படி திருப்பினிங்கன்னா அழகாக அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து படிஞ்சு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டக்கு வைக்கணுங்க, ஃப்ரண்ட் டக்கு வைக்கணும். பாருங்கள், வச்சாச்சு டாட்டு, பெரிய டாட் ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஆம்கோலு இது எல்லாமே 3 டாட் இந்த சைடெல்லாம் வச்சாச்சு. பாருங்கள், 2க்கும் வந்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இது முடித்தோம்னா இது ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருங்க. ஃப்ரண்ட் பீஸு தைச்சாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தாங்க. பட்டியெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் தைப்பேன். அது எப்படி தைக்கிறேங்கிறது மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்லீவ் அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணுங்க. மாற்றி தைச்சிட்டோம்னா மறுபடியும் பிரிக்கணும். அது பிரிக்கிறது கூட பரவாயில்லைங்க, கிளாத்தை வெட்டி பண்ணணும். ஸோ அதனால் ஒரு தடவைங்க 2 தடவை திருப்பி நம்ம பார்த்துட்டு கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து துணிவே கட் பண்ணணுங்க. சாதா ப்ளவுஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். பட்டு ப்ளவுஸெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த கை வந்து கரெக்டாக இருக்கான்னு அந்த கை குடஞ்சி வெட்டுற இடமெல்லாம் ஒரு அட்காட் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக தெரியும். இல்லைன்னா மார்க் பண்ணிக்கங்க. அது ரெண்டும் ஒரு நேருக்கு நேர் இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ் முடிச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் எடுக்கணும். இந்த பட்டி வந்து நான் மார்க் பண்ணி எல்லாம் வந்து எடுக்க மாட்டேங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்த்தி, அதாவது செவகமாக ஒரு லைனிங் கிளாத் 2 பீஸ் எடுத்துக்குவேன். நல்ல கிளாத்தும் எடுத்துக்குவேன். அதே லென்த், அதாவது ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்குதோ ஃப்ரண்ட்டில் பட்டி பீஸை அந்த அளவுக்கு நான் எடுத்துக்குவேன். வசலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். இதை வந்து எப்படி மார்க் பண்ணி எப்படி வெட்டுறேங்கிறது தான் இது. இது ஏன் அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து இடுப்பு உயரம் ஜாஸ்தி வைக்க சொல்லுவாங்க, கொஞ்சம் இறக்க வேணும் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மறந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது இப்போ பாருங்கள், இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. சைடில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸை. இப்போ வந்து ஷோல்டரில் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம பட்டி பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கோணல் மானலாக தான் இருக்கும். அதாவது ஹைட் வந்து கரெக்டாக அளக்காமல் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த பட்டி பீஸை வந்து நம்ம அப்படியே வச்சு அந்த மேலே இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட் பீஸு, அதை தூக்கி அந்த பட்டி மேலே வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. அந்த இடுப்பு கார்னர் வரைக்கும் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து தையல் அளவு மட்டும் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பட்டி பீஸு. இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறது. அளந்தெல்லாம் கட் பண்ணோம்னா எச்சு வரும், கம்மி வரும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அது இருக்கிற துணி, சப்போஸ் துணி பத்தலை அப்படின்னா எல்லா துணியும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கூட நம்ம பட்டி அடிச்சுட்டு அப்புறம் கூட வச்சு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது திருப்பி போட்டு பாருங்கள், இந்த அட்காடு கரெக்டாக இருக்குங்களா, அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உயரம் வந்து ஃப்ரண்ட்டில் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு வைங்க, அந்த 4வது டக்காக சைடில் வந்து ஒரு டக்கு போட்டுக்கலாங்க. இது ஒரு டிப்ஸு தான்.
அதாவது நம்ம பட்டி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உயரம் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து 4வது டக்கா இடுப்புக்கிட்ட போடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஃப்ரண்ட் டக்குக்கும் அந்த டக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது வந்து ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஸோ இதை நம்ம பட்டி வச்சாச்சு, இனி அதை பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதனால் சைடில் மட்டும் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அந்த 1/4 இன்ச்சுக்கு தான் இந்த 4வது டக்கு வந்து வைக்கிறது. அது வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 4வது டக்கு வைக்கிறது வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அந்த டக்கு வைக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் வைக்கணுங்க. ஹூக் பட்டி வைக்கணும். பாருங்கள், ஹூக் பட்டி அப்படி தான் பாருங்கள், இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும். அடித்து அது திருப்பி ஹூக் வைக்கிற பட்டியும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்டு வரைக்கும் மேலே வரைக்கும் வச்சு இப்படி மடித்து அதையும் தைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடுங்க. இந்த மாதிரி வந்து வரிசை தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பட்டி பீஸு, பட்டன் பீஸு இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா தைச்சிட்டு இருந்தோம்னா அதிலே டைம் இழுத்துரும். ஃபஸ்ட்டு பெருசு என்ன இதோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஹூக் பீஸ். இது வந்து அந்த நம்ம கொத்து மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த பீஸுங்கிறது. அதுவும் அதே மாதிரி தான் 4 இன்ச்சு இடைவெளி விட்டு நம்ம மார்க் பண்ணி அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி மேலே பட்டன் பீஸ் எப்போவும் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஹூக் மாட்டுறது. ஸோ அந்த மாதிரியும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சைடெல்லாம் வந்து நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன். இந்த பட்டிக்கு ஷோல்டருக்கெல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. இது பாருங்கள், அந்த கொக்கி மாட்டுறதுக்கு உண்டானதுங்க. அதுதான் இது வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது ஹூக் மாட்டுறதும் ஹூக்கி வைக்கிறதும் ரெண்டும் வந்து கரெக்டான ஹைட்டில் இருக்குதான்னு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி அது கொஞ்சம் மேலே கீழே ஏறி இறங்கி இருந்ததா அதை கொஞ்சம் நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணுங்க. கரெக்ட் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து ஹூக் வந்து 5 ஹூக்கு வைக்கிறோம், 6 ஹூக் வைக்கிறோம். அது நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹூக் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் 5 ஹூக் வச்சுருக்கேன். ஹூக் மாட்டுற அந்த இது வச்சுருக்கேங்க. பாருங்கள், 5 இதுன்னு வச்சாச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து கை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த நம்ம ஷோல்டர் பிடிச்சிருக்கிறது வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டு சைடு வந்து வரக்கூடாதுங்க. அந்த துணி ஷோல்டர் பிடிச்சது பேக் சைடில் தான் வந்து திருப்பி நம்ம வைக்கணும். வச்சுட்டு பாருங்கள், இந்த கையும் அப்படி தான். இந்த அட்காட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆம்கள் குடஞ்சி வெட்டின இடம் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். மாற்றி தைச்சிட்டு பிரிச்சுட்ருக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்ட் அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். இது ஃபஸ்ட்டாக பழகிற விக்னஸுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். எப்போது ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதுசாக பழகிறவங்க மாற்றி தைச்சிட்டு அது முன்னாடி வந்து கொடை தூக்குன மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 2 சைடு கையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷோல்டர் சென்டரில் இருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து இந்த சைடும் அந்த சைடும் வச்சு 2 ஸ்டிச்சு போட்டுருவேங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 கையும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த 2 சைடும் வந்து கரெக்டாக வருங்க. அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் 2 சைடும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி இல்லாமல் கரெக்டாக வந்ததுனா தான் இந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு, கை, சுற்றளவு எல்லாமே நல்லா மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் 3 தையல் போட்டுக்கலாம். அங்கேருந்து ஜாயின் பண்ணி 3 தையல் போட்டுக்கலாம். 3 தையல் ஒரு குதிரை அளவு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு வச்சு 3 தையல் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். 2 சைடும் ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. ஸோ இது நான் அயன் பண்ணல, ஹூக் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் அயன் பண்ணி கொடுப்பேன் கஸ்டமருக்கு. பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து அதே மாதிரி 3 தையல் போட்டுக்கலாம், மடித்து மார்க் பண்ணி.
வீட்டில் வச்சுரு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ளவுஸ் வேர் பண்ணுவேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டிச்சிங் வீடியோ போட சொல்லி, ஸோ அதனால் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வரிசையாக தைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். சீக்கிரமாகவே தைச்சிடலாங்க லைனிங் ப்ளவுஸ் எல்லாம். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.